ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரக்காய் கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சுரக்காய் இன்றைக்கி கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை இப்போது நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எல்லா காயிலையுமே இது மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கடையலுக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காவையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி கொஞ்சமாக ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து கடைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுரக்காவை நல்லா கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக சுரக்காய் கடையல் ரெடி ஆயிரும். பாருங்கள், சுரக்காய் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இதை ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இறக்குறப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சுரக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் ஒயிட் ரைஸோட இந்த சுரக்காய் கடையல் வச்சு சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்பள பஜ்ஜும் ரெடி பண்ணியிருந்தோம். இதே மாதிரி சுரக்காய் கடையல் செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.